நாங்கள் உங்களுக்கு 1000 ரூபா மணிக்கு தருவோம். கமிஷன் காசு இல்லை. நீங்கள் 100 தினார் கொடுத்தா நாங்கள் நாட்டில் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தருவோம். என்ன தெரியுமா, எங்களுடைய அபு ஃபத்தீரா, எங்களுடைய ஜமியாவுடைய பட்ஜெட் புக், அதாவது இந்த புத்தகத்தில் அவங்களுடைய இது வந்து கோயத்துடைய மன்னர் மற்றும் முடியல வரசர், அடுத்ததான் உள்குறிப்பு, ஜமியாவுடைய சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகள், அவர்களுடைய பெயர்கள், முதல்வருடைய உள்குறிப்பு, அடுத்தது எவ்வளவு எந்தெந்த பட்ஜெட் எந்தெந்த ஆண்டில் வந்திருக்குது, எவ்வளவு செலவு போயிருக்குது, எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு காசு வந்து ப்ராஃபிட், அதை எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க, அந்த லாபம் என்ன, அந்த லாபம் எந்த மாதிரி வந்துச்சு, எந்தெந்த வரையறையில் எந்தெந்த மாதங்கள் எந்தெந்த ஆண்டில் எப்படி வந்துச்சு, ஒவ்வொரு ஆண்டும் இது அதற்குரிய பட்ஜெட் செலவு என்ன, போன வருடம் எவ்வளவு லாபம் வந்துச்சு, எவ்வளவு செலவாகிச்சு, இந்த வருடம் எவ்வளவு செலவாகிச்சு, எவ்வளவு வந்துச்சு, யார் யார் இதுக்கு சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள், அதனுடைய நிகழ்வுகள் என்ன, எதுக்காக ஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்காக பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு அமைச்சகங்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகள் என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜமியாவுடைய உள்கட்டமைப்பின் கட்டுமான பணிகளுக்கான செலவுகள் சம்பந்தப்பட்டது, மொத்த பட்ஜெட்டில் வந்த லாபத்தினுடைய எண்ணிக்கை, செலவு, முதலீடு, ஆதாயம், இது சம்பந்தமான மொத்த அறிக்கையும். என்னடா சம்பந்தம் இல்லாத ஒன்று கொண்டாந்து இடையில சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இந்த நாட்டினுடைய சட்டம். அதாவது இந்த நாட்டில் எல்லா ஜமியாக்களையும், எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகளையும், எல்லா வியாபார தலங்களையும் தங்களுடைய வியாபாரத்தினுடைய லிமிட் என்ன, நாங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், என்னென்ன செஞ்சுருக்கோம், எவ்வளோ பட்ஜெட், எவ்வளோ விகிதம் செலவாகி இருக்குது, எவ்வளோ மீதம் இருக்குது, அதை எந்தெந்த மாதிரியான நற்செயல்களுக்கு ஈடுபடுத்தலாம், இப்படின்ற எல்லா விடயங்களையும் கணக்கு காட்டியே ஆகணும். இன்னைக்கும் இந்த நாட்டில் ஊழல், அதாவது நசாஹா அப்படின்னு சொல்லுவாங்க, த ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் நசுஹாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து நுசாவிலையா இல்லை, சாரி, அது வந்து இருக்குது 2வது ரிங் ரோட்டில். அந்த மந்தக்காவுடைய பேர் எனக்கு மைண்டுக்கு வர்றது இல்லை. 2வது ரிங் ரோட்டில் இருக்குது. அங்கே வந்து அவங்க அந்த டீம் வந்து ஃபுல்லாகவே இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜமியா, ஒவ்வொரு வியாபார தலங்கள், ஒவ்வொரு இடங்கள்லையும் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன வியாபாரம் போயிருக்குது, எப்படி ஆதாயம், என்னென்ன செலவு போயிருக்குது, என்னென்ன வந்திருக்குது, அனைத்தையுமே விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதால தான், உள்கட்டமைப்பு ஒன்றும் ஒரு சரியான நேர்கோட்டில் இருக்கிறதால தான் ஊழல்கள் ஒரு அளவுக்கு குறைவாகவும், இன்றைக்கும் இந்த நாட்டு மக்களுடைய எவ்வளோதான் பெட்ரோலியம் இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கி சொகுசாக வாழ்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் இந்த மாதிரியான சில கட்டமைப்பு மற்றும் சரியான நிர்மாணங்கள். ஆனால் எங்களுடைய சாதாரணமாக நம்ம இந்தியாவையும் எடுத்துக்கொள்ளலாம், இலங்கையும் எடுத்துக்கொள்ளலாம், கரப்ஷன் அப்படின்றதுல டாப் லெவலில் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வண்டி பாருங்கள், 30 லட்சத்துக்கு இறக்குமதி பண்ணி 30 லட்சம் வரி போட்டு 40 லட்சம் கடைக்காரன் லாபம் வச்சு 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. சாதாரணமாக இந்த நாட்டில் 30 லட்சம் ரூபாய்க்கு வண்டியை இறக்கி 35 லட்சம் ரூபாய்க்கு விற்பாங்க. மிஞ்சினா 32 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. 34 லட்சம், ஒரு 5 லட்சம் ரூபா மிஞ்சினா அதான் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். நம்ம பெருமதிக்கு சொல்கிறேன். ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் பாருங்கள், இந்தியாவில் கூட ஓரளவுக்கு வாகனம் இறக்குமதி சரி கொஞ்சம் ஓரளவுக்கு விலை கம்மின்னு சொல்லலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் பாருங்கள், வாகனம் ஒன்று இறக்குறது 35 லட்சத்துக்கு, அதை வந்து டபுள்
டேக்ஸ் போட்டு 70 லட்சம் ஆக்குறது, கடையில் ஷோரூமில் விற்கிறதுக்கான அனுமதியை பெற்று விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கே கடைசியில் 1.5 கோடி ரூபா கூட இருந்துடும். இதுதான் நிலைமை. ஏன் சரியான ஒரு சிஸ்டம் இல்லாதது தான் பிரச்சனை. இன்றைக்கும் இவங்க இதை சரியாக கொண்டு போகிறதுக்கு காரணம் ஒவ்வொருவரும் தங்களுடைய கணக்கறிக்கைகளை சரியாக காட்டணும். கொஞ்சம் ஊழல் இருந்தாலும் அதிரடியான விசாரணைகள் நடக்கும். உடனடியாக நீங்களே பார்க்குறீங்க தானே, நம்ம நியூஸில் எத்தனை தடவை போட்டிருக்கிறோம். 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னு ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. எத்தனை லட்சத்தில் அபராதம் போடுறாங்கன்னு டினார்களில். சரியான ஒரு நேர்கோடு, சரியான ஒரு வழிகாட்டுதல், சரியான ஒரு அரச கட்டமைப்பு இல்லாதது தான் இன்றைக்கும் முக்கியமாக எங்களுடைய நாட்டில் இந்த மாதிரியான பல கஷ்டங்கள் மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஊழல் முக்கியமானது. ஊழல் அனைத்துலேயுமே ஊழல். காசு சம்பாதிக்கிறாங்க எத்தனையோ வழிகளில் பதுக்குறாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கும் எத்தனையோ பேர் இந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அந்த ஊழல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கி இந்த ஊண்டியல் பணம்ன்றது, ஊண்டியல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இயங்கிட்டு இருக்குது. அது எவ்வளோ பெரிய மணி லாண்ட்ரிங் அண்ட் மாஃபியான்னு தெரியுமா? இப்போ சாதாரணமாக உதாரணத்துக்கு, நான் ஒரு அரச ஊழியர், எனக்கிட்ட 1 கோடி ரூபா பணம் இருக்குது. என்னுடைய நாட்டில் என்கிட்ட 1 கோடி ரூபா பணம் இருக்குது. அந்த 1 கோடி ரூபா பணத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சமாக நான் வாங்கின பணம். அது என்னுடைய சம்பள பணம் அல்ல, நான் வாங்கினது என்னுடைய லஞ்ச பணம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த லஞ்ச பணத்தை எப்படியாவது எனக்கு பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றணும். இப்போ நான் என்ன செய்வேன், இந்த மணி லாண்ட்ரிங் பண்ணக்கூடிய டீலர்களோட பேசுவேன். அப்போ அந்த டீலர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் பணத்தை 1 கோடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 80 லட்சம் கொடுப்போம். 80 லட்சம் உங்களுக்கு கொடுப்போம். சம்மதமா? ஓசியில் கிடைச்ச பணம், லஞ்சமாக கிடைச்ச பணம். 1 கோடி ரூபாயும் போகிறத விட 80 லட்சம், அதுவும் அசலாக அழகாக ஒயிட்டாக வருதே, சட்ட ரீதியாக நம்ம வேண்டிய மாதிரி செலவு பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான அந்த நிலைமை அவங்களுக்கு உருவாகும் போது என்ன செய்வாங்க, ஓகே இப்படியாவது 80 லட்சமாவது கிடைக்குது என்று சந்தோஷப்பட்டு இந்த மணி டீலர்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எனக்கு இந்த நாட்டில் அவசரமாக ஒரு சில நேரங்களில் எனக்கு ஒரு 1000 தினார் பணம் தேவை. 1000 தினார் பணம் தேவை. இந்த நாட்டில் இருந்து நான் என்ன செய்கிறேன், அங்கே நாட்டில் யார் சரி ஒருத்தர் சொல்லி நம்ம இது வந்து நம்ம வளமையாக செய்கிறது, இது நடைமுறை, பார்த்துக்கோங்க, இது நடைமுறை. அதுதான் கடைசியில் பிஸ்னஸாக மாறிச்சு. எனக்கு ஒரு 1000 தினார் பணம் தேவை. ஆனால் என்கிட்ட இங்கே பணம் இல்லை, நாட்டில் 10 லட்ச ரூபா காசு இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சாதாரண 1000 தினார் போட்டால் உங்களுக்கு ஒரு 9,90,000 9,80,000 தான் நாட்டுக்கு போய் விலை போகுது பணம். அதே 1000 தினாருக்கு நான் சொல்கிறேன் 10 லட்சம் என்கிட்ட இருக்குது. நான் அந்த 10 லட்சத்தையும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எனக்கு இங்கே 1000 தினார் கொடுங்க. அப்போ அந்த 1000 தினாரை நான் இங்கேருந்து வாங்கிட்டு என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து 10 லட்சத்தை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆனால் மறுபடியும் இந்த 1000 நான் சொல்ல நேரங்களில் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் நான் போட்டுடலாம். அப்போ இது வந்து பெரிய அளவில் பாதிக்காது, இந்த பணம் திருப்பி நாட்டுக்கு போகுது. ஆனால் இந்த மணி லாண்ட்ரிங் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க, அந்த 1 கோடி ரூபாயை நான் இப்போ எப்படி நம்ம ஒரு அவசரத்துக்கு அந்த 1000 தினார் மாற்றி கொண்டோமோ அதை மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னா, அது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு இப்போ என்ன செய்வாங்க, நீங்கள் வந்து 100 தினார் பணம் கொடுக்குறீங்க, ஊண்டியெல்லாம் போட சொல்கிறீங்க. இங்கே பேங்க்கில் போடுற இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் மூலமாக போடும்போது, சட்ட ரீதியாக எக்ஸ்சேஞ்ச் மூலமாக போடும்போது 100 தினார் சாதாரண இலங்கையை நாம் ஒப்பிடுவோம். இலங்கைக்கு 100 தினாருக்கு 980 ரூபாய் மணிக்கு போகும்போது 100 தினாருக்கு எவ்வளோ வருது, 98,000 ரூபா வருது. 98,000 ரூபா வருது. அப்போ அதில் அந்த கமிஷன் காசையும் கழித்து பார்க்கும்போது 97,000 96,500 ரூபாய் தான் வரப்போகுது. அதே இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு 1000 ரூபா மணிக்கு தருவோம், கமிஷன் காசு இல்லை, நீங்கள் 100 தினார் கொடுத்தா நாங்கள் நாட்டில் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தருவோம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ 100 தினாருக்கு 1 லட்சம். அந்த 100 தினாருக்கு 1 லட்சத்தை வந்து என்ன செய்வாங்க, இவங்க மாற்றி கொடுத்துட்டு இப்போ இவருக்கு வந்து கொடுக்க வேண்டியது எவ்வளவு, இவங்க அந்த 1 கோடியையும் மாற்றிடுவாங்க. 1 கோடி ரூபாயையும் என்ன செய்வாங்க, அங்கே நாட்டில் இருக்கிற அந்த 1 கோடி ரூபாயையும் அக்கௌண்ட்டுகளுக்கு போட்டு கழிச்சிருவாங்க, அந்த காசை கழிச்சு முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த பணம் எல்லாம் அந்த 1 கோடி ரூபாயும் இங்கே குவைத்தில் வந்து டினார்களாக சேர்ந்து வந்த பிறகு சில நேரங்களில் இங்கே வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதை கொடுத்துட்டு அதிலிருந்து அவங்க ஏதாவது ஒரு வழிமுறையில் அவங்களுக்கு லீகலாக கொடுக்குற மாதிரி,
ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணின மாதிரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு லீகல் வழியில், இல்லை வெளிநாடுகள்லேருந்து யாராவது நண்பர் ஒருத்தர் ஃபண்ட் அனுப்பின மாதிரி ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை திருப்பி லீகலாக 1 கோடி ரூபா வாங்கின இடத்துல 80 லட்சம் ரூபாயை கொடுத்துருவாங்க. அதில் அந்த 20 லட்சத்தில் சாதாரண ஒரு 10 லட்சம் இந்த பக்கம் போயிருந்தாலும் ஒரு 10 லட்சம் சரி 5 லட்சம் சரி இவங்களுக்கு இதில் அந்த ஆதாயம் வரும். அதே மாதிரி இந்த மணி லாண்ட்ரிங்கில் இவங்களுக்கு வந்து இங்கே பணம் ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு வேறு வேறு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க, வட்டிக்கு கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த பணத்தில் வேறு மாதிரியும் அவங்க சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி தவறான வழிகள் நிறையவே இருக்குது. அதனால தான் நம்ம தொடர்ந்துமே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, சட்ட ரீதியாக பணம் அனுப்புங்க, சட்டவிரோதமாக பணம் அனுப்பாதீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நாடு என்றைக்குமே ஜெனுவினாக இருக்கணும்னா ஊழல் இல்லாமல் இருக்கணும், எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியப்படுத்தணும். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு புக், ஒவ்வொரு ஏரியாக்குரிய ஜமியாக்கள்லையும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு புக் அடித்து கொடுத்துருவாங்க. இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் மக்களே இந்த வருஷத்துக்குரிய பட்ஜெட், இந்த மாதிரி நாங்கள் போட்டோம், இவ்வளோ தான் போட்டோம், இவ்வளோ தான் வந்துச்சு, இவ்வளோ தான் செலவு பண்ணோம். இதை வந்து கூட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க யார்? ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவு, ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவு விசாரிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நடக்கிறதால தான் ஊழல் இல்லாத, அதுவும் நல்லபடியாக இன்னமும் நாட்டை மெயின்டைன் பண்ணிட்டு போகக்கூடிய சூழல் வருது. இவங்கள்ட்ட பெட்ரோல் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, காசு இருக்குது. காசு இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, விஷம்னு சொல்லுவாங்க. சாப்பாடு அளவுக்கு மீறினா கூட. அப்படி இருக்கும்போது பணம் எவ்வளோதான் இருந்தாலும் அதை சரியாக மெயின்டைன் பண்ணாத வரையில் அதுக்கு வேல்யூவே இல்லை. அது இன்றைக்கி இந்த நாடுகளில் சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்களோட நாடுகள்லையும் என்றைக்கு இந்த மாதிரியான சரியான கட்டமைப்புகளில் நாட்டை கொண்டு வராங்களோ, ஊழல் இல்லாத நாடாக, ஊழல் இல்லாத அரசாங்கம் என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பேங்க்ல இருந்தே பணம் அனுப்புங்க, வேறு எங்கேயுமே பணம் அனுப்பாதீங்க.